நாடு முழுவதும் ஜிஎஸ்டி அமலானதில் பொதுமக்கள் மற்றும் வணிகர்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன. இது தொடர்பான சந்தேகங்களுக்கு நிபுணர்கள் அளிக்கும் விளக்கங்களை இப்போது பார்க்கலாம். ஜிஎஸ்டி வரி சந்தேகங்களும் விளக்கமும். விலைப்பட்டியல் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கணினி அல்லது இணையதளம் மூலமாக தயாரிக்க வேண்டுமா? விலைப்பட்டியல் தொடர்பான ஆவணங்களை கைகளால் எழுதியும் சமர்ப்பிக்கலாம். ஜிஎஸ்டி முறையில் வணிகம் செய்ய எந்த நேரமும் இணையதள சேவையுடன் இருக்க வேண்டியது அவசியமா? தேவையில்லை. மாதந்தோறும் ஜிஎஸ்டி வரி விவரங்களை தாக்கல் செய்யும் போது மட்டும் இணையதள சேவை தேவைப்படும். வணிக நிறுவனத்திற்கு தற்காலிக அடையாள எண் இருக்கும் பட்சத்தில் நிரந்தர எண் பெறும் வரை வணிகம் செய்யாமல் காத்திருக்க வேண்டுமா? உங்கள் வணிக நிறுவனத்தின் தற்காலிக அடையாள எண் தான் இறுதி ஜிஎஸ்டி எண்ணாக மாறும். எனவே வணிகத்தை உடனடியாக தொடங்கலாம். நான் விற்பனை செய்து வந்த பொருள் தற்போது ஜிஎஸ்டி வரியின் கீழ் வந்துள்ளது. எனவே வியாபாரத்தை தொடங்கும் முன்பு புதிதாக பதிவு செய்ய வேண்டுமா? காத்திருக்க தேவையில்லை. வணிகத்தை தொடங்கலாம். எனினும் 30 நாட்களுக்குள் நிறுவனத்தை முன்பதிவு செய்ய வேண்டும். ஜிஎஸ்டி வரி அமலானதால் ஒரு மாதத்திற்கு 3 முறை நிறுவன கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டுமா? தேவையில்லை. 3 தொகுப்புகள் கொண்ட வகையில் மாதம் ஒரு முறை கணக்குகளை தாக்கல் செய்தாலே போதும். சிறு வணிகர்கள் கூட விலைப்பட்டியல் வாரியாக விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டுமா என்ன? சில்லறை வணிகர்கள் மொத்த விற்பனை தொடர்பான விவரங்களை தாக்கல் செய்தால் மட்டுமே போதும். மதிப்பு கூட்டு வரியை விட ஜிஎஸ்டி வரி விகிதம் அதிகமாக இருப்பது போல் தெரிகிறதே. கலால் வரி உள்ளிட்ட இதர வரிகள் ஜிஎஸ்டி வரியில் அனைத்தும் பிரதிபலிக்கும் என்பதால் சற்றே அதிகமாக இருப்பது போல் தெரியும்.